பேச விட மாட்டாரு பெருசு. ரொம்ப நாள் கழிச்சு வந்து நம்ம ஜாதி ஜனத்தெல்லாம் பார்த்தா விட மாட்டாரு என் காலு. ஏண்டா இங்க வந்து 4 சாதி சனத்தை பாக்கணுமே, இந்த மண்ணை மாத்தணுமே பிரயாசப்பட்டு வந்தோம்னா அமைதியா இரு தலைவா, பேசிட்டு வர்ற தலைவா. யாராவது இப்ப ஆட்சி செய்யறவங்களா இருக்கட்டும், ஏற்கனவே ஆண்டவர்களாக இருக்கட்டும், பணத்தை கொடுத்து நம்ம மக்களை விலைக்கு வாங்கலாம்னு நினைக்கிறாங்க. எப்பா நீங்க கொஞ்சம் இருங்க, நான் தான் இங்க கூப்பிட்டு வந்துட்டேன், அமைதியா இருக்க கொஞ்சம். வந்து பேச விட மாட்டாரு பெருசு. பெருசு பெரிய ராவடி, அங்க இருந்து பேசுனா இங்க வா. அமைதியா இரு தலைவா, பேசிட்டு வர்ற தலைவா. அப்பா பெருசா கொஞ்சம் இருக்க சொல்லப்பா. ரொம்ப நாள் கழிச்சு வந்து நம்ம ஜாதி ஜனத்தெல்லாம் பார்த்தா விட மாட்டாரு என் காலு. நமக்கு ஜாதியும் கிடையாது, மதமும் கிடையாது. அந்த அம்மா தொகுதி மக்கள் எல்லாம் என்னுடைய சொந்த பந்தம். அதான நீண்ட காலம் என்னை உங்களிடம் கொண்டாந்து வச்சிருக்கீங்க. அதே மாதிரி நாடாளுமன்ற வேட்பாளர் வச்சிருக்கீங்க. என்ன கூட கேட்டீங்க எம்எல்ஏ வந்திருந்தா என்னன்னு. இப்ப எல்லா தொகுதிக்கும் சேர்ந்து பாராளுமன்ற உறுப்பினரா தேர்தலுக்கு வந்திருக்கேன். இது உங்க கையில தான் இருக்கு. என்ன உங்களுக்கு பணியாற்றுவதற்கோ வர்றையா பேசிட்டு. அதனால குக்கர் சின்னத்துல வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். நமது ஊருக்கு தேவைகளை, நமது பகுதிக்கு தேவைகளை, நமது தொகுதிக்கு தேவைகளை அப்ப அம்மா இருந்தாங்க, அம்மாட்ட கேட்டு பெற்றோம். இப்ப பிரதமர் மோடி அவர்களே நம்மோடு இருக்கிறார், நமது கூட்டணி தலைவராக இருக்கிறார். அவர்கிட்ட கேட்டு நமது பகுதிக்கு வேண்டிய அத்தனை திட்டங்களை பெற்றுத் தருவேன். சரிதானே? குக்கர் சின்னத்துல வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்யுங்கள். நன்றி.